அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி மிக அற்புதமான ஒரு சித்தரை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்து வருகிறார். தற்போது அனைவரையும் ஆசீர்வாதம் செய்து அற்புதமான அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கும் ஒரு வல்லமை படைத்த ஒரு சித்தரை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், சித்தர்கள் என்றாலே பலவிதமான அமானுஷங்களும் பல அதிசயங்களும் நடத்துவது வழக்கமாகும். அதன் அடிப்படையில் தான் இந்த சித்தர் நம்மை ஒரு முறை அவரது கண்களால் பார்த்தால் போதும். அதாவது ஒரே ஒரு பார்வை நம்மளை பார்த்து விட்டால் போதும். அந்த பார்வையை வைத்து நமக்கு என்ன பிரச்சனை, எதற்காக வந்தோம், ஏன் வந்தோம், நமது விதி என்ன என்பதை ஒட்டுமொத்த நம்முடைய அனைத்து விதமான விஷயங்களையும் அந்த ஒரு பார்வையில் சித்தர் புரிந்து கொள்கிறார். அதன் பின்பு அந்த பார்வை நம்மளை பார்த்ததை வைத்து நமக்கு என்ன பிரச்சனை, அதற்கு என்ன செய்தால் சரியாகும் என்பதை அதை உணர்ந்து மிக அற்புதமான பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளிவதற்கான யோசனையும் செய்கிறார், அதை தீர்த்தும் வைக்கிறார். ஆம், அப்படி தற்போது வாழ்ந்து வரும் ஒரு சித்தரை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆம், இந்த சித்தர் எங்கே இருக்கிறார், இவரை எங்கு சென்று பார்க்கலாம், எப்போது சென்று பார்க்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். சித்தர்கள் என்றாலே பல அமானுஷங்கள் அனைவருக்கும் தெரியும் தான். இந்த சித்தரை பொறுத்தவரை கலங்கப்பட்ட சித்தரின் மறு அவதாரமாக பார்க்கப்படுகிறார். இவர் மதுரையை அருகில், அதாவது மதுரையிலிருந்து அழகர் கோவிலுக்கு செல்லும் வழியில் சத்திரப்பட்டி என்ற இடத்தில் இவர் இருக்கிறார். இவரை விபூதி சித்தர் என்று அழைப்பார்கள். இன்னும் பலவேறு பேர்கள் உண்டு, ஆனால் இவரை விபூதி சித்தர் என்று அழைப்பார்கள். இவரை பார்க்க சென்றால் சில நிபந்தனைகள் உண்டு. இவரை பார்ப்பதற்கு முன்பு அந்த ஆசிரமத்திற்கு முன்பு ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் நீங்கள் சிறிது நேரம் அமர்ந்திருக்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தை குறித்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. உங்களுக்கு ஜாதகம் இருக்கிற நாகதோஷம், சர்ப்பதோஷம், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், சனி திசை, ராகு திசை, 7 சனி என ஜாதகத்தை பற்றி வாயை திறக்கக்கூடாது. இது முதல் கண்டிஷன் ஆகும். அதே போல் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே அமர்ந்து சிறிது நேரம் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். அப்படி தியானம் செய்யும்போதே அவர் எங்கே இருந்தாலும், சித்தர் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களது பிரச்சனையை நீங்கள் அங்கே உட்கார்ந்து தியானம் செய்யும்போது தனது ஞான திருஷ்டியால் தெரிந்து கொள்கிறார்கள். இதுதான் இதன் சூட்சமாகும். அதன் பின்பு சித்தரை சென்று தரிசனம் செய்வதற்கு முன்னாடியே உங்கள் பிரச்சனையை அவர் தெளிவாக பார்த்து கொள்வார். நீங்கள் அவர் அருகில் சென்றவுடன், உங்களை பார்த்தவுடன் ஒரே ஒரு பார்வை, அவ்வளோதான். நீங்கள் வேலை விஷயமாக வந்திருக்கிறீர்கள், அல்லது கடன் பிரச்சனையாக வந்திருக்கிறீர்கள், அல்லது நோய் பிரச்சனையாக வந்திருக்கிறீர்கள், அல்லது திருமண பிரச்சனையாக வந்திருக்கிறீர்கள், ஏதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனையாக நீங்கள் போனீர்களோ அதை மனதில் நினைப்பதை மிக தெளிவாக அப்படியே நாம் நினைத்ததை ஒரு நொடியில் சொல்லிவிடுவார். இதுதான் இவரது ஸ்பெஷலாகும். நாம் என்ன நினைத்தோமோ, என்ன சொல்ல வந்தோமோ அதை நாம் சொல்வதற்கு முன்பே சித்தரே சொல்லிவிடுவார். ஆம், அவ்வளோ சக்தி படைத்தவர் அவர். அப்படி இந்த சித்தர் சொன்னவுடன் நாம் அதன் பின்பு அதற்கான தீர்வை நாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அவரே சொல்லிவிடுவார். தீர்வு என்றால் என்ன, பலர் மாதிரி அந்த பரிகாரம் செய்யுங்கள், இந்த பரிகாரம் செய்யுங்கள், அந்த பணத்தை எடுத்து வாருங்கள், அப்படியெல்லாம் கேட்க மாட்டார். வெறும் சிம்பிள். ஒரு கல் இருக்கும், அந்த கல்லை தூக்க சொல்லுவார். இல்லைன்றால் அங்கே ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை சுற்றி வர சொல்வார். அவ்வளோதான் பரிகாரம். இந்த கல்லை தூக்குவதும், மரத்தை சுற்றி வருவதும், தோப்பு காரணம் போடுவதும், இவ்வளோ தான் அங்கே உள்ள பரிகாரமாகும். இந்த 3இல் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த 3 பரிகாரத்திலே முடிந்துவிடும். மரத்தை சுற்றுவது நமக்கு என்ன கஷ்டமா, இல்லை ஒரு கல்லை தூக்குவது அவ்வளோ பெரிய கஷ்டமா, இல்லை தோப்பு காலம் போட கஷ்டமா? இதை மீறி உங்கள் கர்மம் அதிகமாக இருந்தால் அவரிடம் கண்டிப்பாக ஒரு லேசான அடி உண்டு. அடி, உதை, மிதி, இது ஏதாவது உண்டு. அது நம்ம கர்மா கழியும் என்று நம்பப்படுகிறது. இது ஏதாவது ஒன்று செய்வார். வாழ்க்கையில் இந்த சித்தரை நீங்கள் ஒரு முறை சென்று பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எண்ணற்ற பிரச்சனைகள், உங்கள் மனதில் எத்தனையோ பிரச்சனை இருக்கும், பல விதமான பிரச்சனை இருக்கும், அத்தனை பிரச்சனையும் முடிவுக்கு வந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பல பிரபலங்களும், பல பணக்காரர்களும், பல கோடீஸ்வரர்களும், ஏன் லட்சாதிபதிகளும், தொழிலதிபர்களும், அரசியல்வாதிகள் கூட இவரை பார்ப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாரிடமும் விலை போகாமல் வரும் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி நிம்மதியான முறையில், சரியான முறையில், எந்த செலவும் இல்லாமல் பரிகாரத்தை சொல்கிறார். அதே போல் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். அதுதான் இவர்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆகும். இந்த சித்தரை ஒரு முறை நாங்கள் பார்ப்பதற்காக சென்றிருந்தோம். மிக தெளிவாக என்னுடன் வந்த அன்பர் ஒருவர் வெளிநாடு செல்வதற்காக வந்திருந்தார். அவரை பார்த்தவுடன், என்னப்பா நீ வானத்தை பார்க்க போகிறாயா என்று கேட்டார். அவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஏனென்றால் உண்மையிலே அவர் வெளிநாடு செல்ல போவார்.
அவர் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக தான் அழைத்து சென்றிருந்தேன். தெளிவாக சொன்னால் அவர் பீதி அடைந்து விட்டார். இப்படி மனதில் நினைப்பதை மிக தெளிவாக சொல்லக்கூடிய சக்தி உடையவர். அதை மிக அருமையாக அந்த பிரச்சனையை முடித்து கொடுவார். சென்று வழிபடுங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். மதுரை செல்லுங்கள். மதுரையிலிருந்து அழகர் கோவிலுக்கு செல்லும் வழியில் சத்திரப்பட்டி என்ற இடத்தில் இவரது விபூதி சித்தர் என்று கேட்டால் சொல்வார்கள். நேராக நீங்கள் அந்த அவரது ஆசிரமத்தில் நீங்கள் சென்று விடலாம். நிறைய போர்டு இருக்கிறது, வழிகள் இருக்கிறது, யாரையும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. கூகுளில் கூட டைப் செய்தால் அட்ரஸ் வந்துவிடும். அதை நீங்கள் பார்த்து போகலாம். எல்லா நாளுமே போகலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு என்று வர வேண்டும் என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் சென்று வழிபடுங்கள். நன்றி, வணக்கம்.